ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். விருச்சக லக்கண விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் சுக்கிரன் புத்தியா என்ற பதிவானது 4ஆம் பாகமான 4ஆம் ராசியான கும்பராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த கும்பராசி நட்சத்திர சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு தசாபதி நான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறத பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இது எப்படி பார்த்து பலன் நான் தெரிஞ்சுக்கிற விளக்கத்தை நீங்கள் கேட்டிங்கனாக்கா, கொஞ்சம் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசி கிட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. 2 கட்ட பார்த்தீங்கன்னாக்கா, ராசி கிட்ட பார்த்தீங்கன்னா 12 கட்ட சின்னதாக கொடுக்கப்பட்டிருப்பா. 12 கட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட லான் போட்டிருப்பாங்க. லான் போட்டது லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதிலேருந்து 1 2 3 4 எண்ணி வர 4ஆம் பாதத்தோட பதிவு தான் இந்த கும்பராசியில் பதிவு தான் பதிவு. ஓகேங்களா? இந்த கும்பராசியில் பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு 7 கோடி 12 கோடி சுக்கிர பகவான் அந்த இடத்துல இல்லைங்க அப்படின்னா கேட்டாக்கா, எங்கே இருக்கிறாரோ அந்த பாவத்தோட வீடியோ நீங்கள் பாருங்கள். 7ஆம் பாத வீடியோ, 8ஆம் பாத வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ வரிசையாக யூடியூப் சேனலில் இருக்கும். நாங்கள் வரிசையாக போட்டுட்ருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பலன் நீ தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த ரசித சாரத்தை நம்ம எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, ஒரு ராசி எடுத்து முன் பேச்சு நவாசி கிட்ட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் அதை கிரகத்தை முன்னே வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரத்தை வந்து குறியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் வாயிலாகத்தான் அதான் உங்களுக்கு நட்சத்திர சாரங்கிறது. அதில் ஒரு வாயிலாக தான் உங்களுக்கு தசாபதி நேரங்கள் பயணித்து உங்களுக்கு பலன் அளிக்கிறத புரிதல் விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட்டு. இது எத்தனை கோடி தசாபதி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, சனி திசையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கோடி 4 கோடியும் சனி திசைங்க. சனி திசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர புத்தி பார்த்தீங்கன்னா 7 கோடி 12 கோடி சுக்கிரம் புத்திங்க. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சனி திசையானது பார்த்தீங்கன்னா 19 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குங்க. சனி திசை சுக்கிர புத்தி பார்த்தீங்கன்னா 3 வருடம் 2 மாதம் வரை செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது நாங்கள் விருச்சக லக்கணம் விருச்சக ராசியை பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. விருச்சக லக்கணம் வந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் சுக்கிரன் புத்தி நடக்குமானால் லக்கண பாவரீதின்னு பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 4ஆம் ராசினா 4ஆம் பாகம் கும்பராசி நட்சத்திரம் பார்த்தலாம் வாங்க. அப்போ நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். சதை 1 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா புரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய 7 கோடி 12 கோடி சுக்கிர பகவான் பயணிச்சு என்ன பலன் அளிக்க பார்ப்போம். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க, 4ஆம் பாவம் சம்மந்தப்படுது. ஓகே, 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 1 6 சம்மந்தப்பட்டு அது மேலே 7 12 சுக்கிர பகவான் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குறுகிய வயதில் திருமணம் ஆகக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இரண்டாம் கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஆண்களாக இருக்க பட்சம் பெண்களாக இருக்க பட்சம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க பாலினத்தை எதிர்பாளர் பாலினத்து மேலே கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கட்டுற மனைவி இந்த காலகட்டம் கட்டுற மனைவி மூலிமா நம்ம நல்லா ஒரு ஆதாயத்தை தேடுறது. ஓகேங்களா? அவங்க மூலிமா தேன் நிலவு இந்த மாதிரி சுற்றுப்பயணம் இப்படி போகிறது வர்றது, வண்டி வாழ்ந்து அதிகமாக பயணம் செய்கிறது, அதாவது அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணுறது, தாயோட ட்ராவல் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ படிப்பு விஷயமா சிலர் வந்து படிப்பு விஷயமா ட்ராவல் பண்ணி தொழில் விஷயமா ட்ராவல் பண்ணுறது, ஊர் டூரு, பெரிய முதலீட்டு போட்ட இடத்துல ட்ராவல் பண்ணுறது, பெரிய முதலீட்டு போட்ட இடத்துல நம்ம கல்லூரி படிக்கிறது, இந்த மாதிரி இப்போ படிப்பு அவங்க ஏதோ படிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்போம். ஷேர் மார்க்கெட், சீட்டாட்டம், சூதாட்டம், இப்போ சட்டத்துக்கு புறம்பான தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ஆதாயத்தை தேடுறது, அதாவது இந்த காலகட்டத்தில் நல்லா நம்ம நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பு நம்மளுக்கு அந்த வீரியத்தை அந்த ஒரு அமைப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு வண்டி வீடு வாகனத்து மேலே அதிக ஈர்ப்பை கொடுப்பாங்க அந்த காலகட்டங்கள். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டோம்னாக்கா அனைத்து கொஞ்சம் ஜெயமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேக்கரி. ஓகேங்களா? ஒரு பேக்கரி, இந்த மாதிரி சிம்பிள் டீ கடை, இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஆடை தயாரிக்கிறது, அதே மாதிரி உணவு தயாரிக்கிறது. ஓகேங்களா? அந்த ஹோட்டல் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது மூலிமா தொழிலாக பண்ணி அது லாபத்தை ஏற்படுத்தி கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட், நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்து பார்த்து சதய சாரத்தில் உங்களுடைய 7 கோடி 12 கோடி சுக்கிர பயணிச்சு என்ன பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த காலம் பார்த்தீங்கன்னா 4 சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு மேலே 7 12 மேலே பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளறியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கள்ள தொடர்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு, அடுக்குமாடி வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா?
வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட சாரத்தில் அவிட்ட சாரத்தில் இருக்கும்போதும் வீடு கட்டுற யோகத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னங்க அப்படி வீடு கட்டுற யோகத்தை கொடுப்பாங்க. இல்லை நம்ம கல்யாணம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டைமில் கல்யாணம் பண்ணுறோம்னா அந்த கல்யாணம் பண்ணுற வரங்களில் நம்மளுக்கு வந்து ஒரு வீடு வாசல் நம்மளுக்கு அமையும். இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆல்ரெடி ஆகிருக்கிறோம். அப்போ அந்த தரப்பில் பார்த்தீங்கன்னா யாராவது வீடு கட்டுவாங்க. இது ஆண் ஜாதகமாக இருக்குது, ஆண் ஜாதகமாக இருக்க பத்தச்சு, இப்போ பெண் பக்கம், பெண் ஜாதகம் வந்து ஆண் பக்கம், இந்த மாதிரி மாற்றி அமையக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இந்த அமையமானு கேட்டால் அமையமான பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடை சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலைத்துறை, இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு, இந்த மாதிரி ஒரு சூதாட்டம், சீட்டாட்டம், இந்த மாதிரி அமைப்பு தொடர்பு, இதெல்லாம் அந்த காலகட்டங்களுக்கு ஏற்படுமானா கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இன விட்டு இன திருமணம் பண்ணி வைப்பாங்க, ஓகேங்களா. அப்போ தூரத்து பயணம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக போகக்கூடிய அமைப்பு, ஓகேங்களா. உயரமான பகுதி அதிகமாக போகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நிறைய வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களாக இருக்க பட்சத்தில் பெண்களாக பட்சத்தில் ஆண்களும் மேலும் ஒரு வசியம் பண்ணுறது, சில வந்து பின்னி சூனி செய்வன, இதெல்லாம் நான் ஒரு இது பண்ணுறது, யாரையும் நம்மளுக்கு வசியம் பண்ணணும், தனக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சி செயல்படுறது. அதாவது நம்ம காலகட்டங்களில் கண்டிப்பாக செயல்பாடுகள் வந்து காரத்துவ வேலை செய்யுமான்னு கேட்டாக்கா ஓரளவுக்கு வேலை செய்யும். எதை பார்த்து கொஞ்சம் உசாராக சூதனமாக நாங்கள் அணுகணுங்க, ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க, அது பூரட்டாதி சார் இல்லைங்களா. அப்போ 2 கூட 5 பூரட்டாதிங்க குருவோட சார் இல்லைங்களா. அப்போ 2 கூட 5 கூட சாரம், ஓகேங்களா. அப்போ 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 2 5 சம்மந்தப்பட்டு மேலே வந்து 7 12 பயணிக்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க மூலியமாக நம்ம கலத்தத்து மூலியமாக நம்ம வருமானத்தை ஏற்றுறது, ஓகேங்களா. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது கணவனாக இருக்க பட்சத்தில் மனைவியாக இருக்க பட்சத்தில் கணவன் பொறுப்பு விட்டுறது, குடும்ப பொறுப்பு அவங்க விட்டுறது, ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில டீனேஜ் குழந்தைங்களாக குழந்தைங்கிட்ட பொறுப்பு விட்டுறது, ஓகேங்களா. அப்போ வந்து அந்த மாதிரி பொறுப்பு விட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா காசு புலக்காட்டங்கள் வந்து நல்ல முறையாக இருக்கும், ஒரு சீராக இருக்கும், ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டத்தில் டீனேஜாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வண்டி வீடு அமைச்சு கொடுக்குறது, திருமணம் பண்ணி வைக்கிறது. இந்த காலகட்டம் ஒரு காதல் திருமணம், இந்த ஜாதகராக இருக்க பட்சத்திலும் சரி, அதே காலங்களாக இருக்க பட்சத்திலே காதல் திருமணம் பண்ணி வைக்கிறது, ஓகேங்களா. அப்போ பூர்வீகத்தில் நம்மளுக்கு இடம் வீடு சொத்து பத்து இருக்குதுனாக்கா அது மூலிமா நம்ம வீடு கட்டுறது, அது மூலிமா அது வீடு வாடகை விட்டு லாபம் சம்பாதிக்கிறது, இல்லை அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடத்துறது, அதுக்கு உண்டான செயல்திறன் நம்ம போக்குவரத்தை நம்ம வச்சு நடத்தி நம்ம அச்சீவ் பண்ண பார்க்குறது. அதாவது காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நடக்குங்க, ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு நல்ல சிந்தனை, நல்ல ஒரு செயல்திறன் இந்த காலகட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வண்டி வாகனத்தில் நம்ம வந்து பொழுது கழிக்கிறது, தாயோட பொழுது கழிக்கிறது, ஓகேங்களா. ஒரு ஜாலியாக சுற்றுப்பயணம் போகிறது, தன்னை நம்ம எப்பவுமே சுகமாக வச்சுக்கிறது, ஓகேங்களா. இந்த காலகட்டங்களில் அந்த ஒரு ஈர்ப்போடு நம்ம இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் காதல் கூட பார்த்தீங்கன்னா தெய்வீக காதலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஆத்மார்த்தமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா. பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக ஒரு துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க, சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க, ஓகேங்களா. உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது, ஓகேங்களா. அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.